கடந்த ஞாயிற்றுக்கிழமை விஹெச்பி லீகல் செல் நடத்திய ஒரு இன்டோர் மீட்டிங். இந்த மீட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா அலகாபாத்துடைய ஹைகோர்ட்டுடைய சிட்டிங் நீதிபதியான சேகர் குமார் யாதவ் கலந்து கொண்டு பேசியது மிகப்பெரிய சர்ச்சையாக மாறியிருக்கு. இவருடைய பேச்சை கண்டித்து தான் இன்னைக்கு நாடாளுமன்றத்திலேயே ஒரு தீர்மானத்தை எம்பிக்கள் கொண்டு வரக்கூடிய சூழல் என்பது ஏற்பட்டிருக்கு. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா விஹெச்பி இதே போன்ற ஒரு லீகல் மீட்டிங்கை நடத்தினாங்க. அந்த மீட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தான் கலந்துக்கிட்டாங்க. ஆனால் இப்போ சிட்டிங் நீதிபதியாக இருக்கவரே இது போன்ற ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டு மிக மோசமான வார்த்தைகளால் பேசியிருப்பது நீதிமன்றத்தின் மீதான நம்பகத்தன்மையை கேள்வி எழுப்பதாக மாறி இருக்கு. முதல்ல அவர் என்ன பேசினார் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அந்த மீட்டிங்கில் கலந்து கொண்ட சேகர் குமார் யாதவ் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பொது சிவில் சட்டத்துக்கு ஆதரவாக பேசுறாரு. என்னன்னா, நாங்கள் எங்களுடைய மதத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அதெல்லாம் நாங்கள் சால்வ் பண்ணி வந்துட்டோம். உங்கள் மதத்தில் 4 ஒய்ஃப் கட்டுற மாதிரி இருக்கு, முதல் ஒய்ஃபை கட்டுறீங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 ஒய்ஃபை முதல் ஒய்ஃபை பேச்சை கேட்காம அனுமதி வாங்காமே கட்டிக்கிறீங்க, இதெல்லாம் நாங்கள் அனுமதிக்கவே முடியாது, நீங்கள் எதுக்கு இந்த சட்டத்தை விட்டு கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த நீதிபதி பேசியிருக்கிறார். இதோட மட்டும் விடலைங்க, அவர் இன்னும் கூடுதலாக என்ன சொல்றாரு அப்படின்னா, மத ரீதியாக ஒரு நீதிபதியோட பார்வை எப்படி இருக்கு பாருங்க. இந்து மதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் கடவுள் பற்றியும் வேதங்கள் பற்றியும் மந்திரங்கள் பற்றியும் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம், அதனால தான் அந்த குழந்தைகள் சகிப்புத்தன்மையோடு வளர்றாங்க. ஆனால் இஸ்லாத்தில் வரக்கூடிய பிள்ளைகளெல்லாம் பாருங்க, அவங்க பிள்ளைகளை வச்சுக்கிட்டு மிருகங்களை அறுத்து பலி கொடுக்குறாங்க. அப்புறம் எப்படி அந்த குழந்தைகள்லாம் சகிப்புத்தன்மையோடு வளரும் அப்படின்ற ஒரு மிக மோசமான வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார் சிட்டிங் நீதிபதியாக இருக்கக்கூடிய சேகர் குமார் யாதவ். இதோடு இவர் விடல, இந்தியா என்பது இந்து நாடு தான், இங்க மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய இந்துக்களுக்காக தான் இந்த நாடு செயல்படும், இந்துக்களுக்காக மட்டும்தான் சட்டம் செயல்படும், இந்துக்கள் எப்படி இருக்கிறாங்களோ அவங்களுக்காக மட்டும்தான் இங்கே சட்டங்கள் ஏற்றப்படும் அப்படின்னு சொல்லி அதுக்கேற்றாப்புல தான் நீங்க நடந்துக்கிறணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார். அப்போ ஒரு நீதிபதியாக இருக்கக்கூடிய இவர் மெஜாரிட்டி மக்களுக்காக மட்டும்தான் சட்டம் செயல்படும் என்று சொல்வதன் மூலமாக என்ன சொல்ல வர்றாரு, இவர் கொடுத்த தீர்ப்பிலேயே அப்படிதான் கொடுக்கிறார் அப்படின்றது தெரியுதா? இனிமே இவருக்கு வரக்கூடிய வழக்குகளுமே இப்படியான தீர்ப்புகளை தான் இவர் கொடுப்பார் அப்படின்றத புரிஞ்சுக்கிற முடியுதா இல்லையா? வெளிப்படையாக நீதிபதி அவர்கள் தான் ஒரு சங்கி என்றும் இந்துத்துவ கொள்கையை பின்பற்றுவோம் என்றும் தான் பதவியை இருக்கும்போது முன்மொழியப்பட்ட அந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக பேசியவன் என்றும் வெளிப்படையாக ஒத்துக்கொள்கிறார். அப்ப இந்த நீதிபதி மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்துக்கணுமா இல்லையா? பிரசிடென்ட் முர்மு அவர்கள் தார்மீக அடிப்படையில் அந்த நீதிபதியை நீக்கி இருக்கணும். ஆனா இதுவரைக்கும் திரௌபதி முர்மு நீக்கப்படவே இல்லை. இவரை நீக்க வேண்டும் என்று சிறுபான்மை அமைப்புகள் இருந்து பல்வேறு பொதுநல அமைப்புகள் வரைக்கும் எல்லாருமே தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய சஞ்சீவ் கண்ணா அவர்களுக்கு தொடர்ச்சியான கடிதங்களை எழுதிட்டு வர்றாங்க. எப்படியும் இந்த நீதிபதி மீது பாஜக நடவடிக்கை எடுக்காது, அப்ப இந்த நீதிபதியை இப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா இன்னும் நிறைய நீதிபதிகள் பேசிடுவாங்கன்ற அடிப்படையில் இந்தியா கூட்டணியை சேர்ந்த எம்பிக்கள் அனைவருமே இந்த நீதிபதியை நீக்க வேண்டும் என்று பார்லிமெண்ட்ல ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. என்னங்க, ஒரு நீதிபதியை பார்லிமெண்ட்ல கொண்டு வர தீர்மானத்தின் மூலமாக நீக்கிற முடியுமா அல்லது பாஜக தான் அதுக்கு விடுமா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் எழுத இதற்கு சட்டத்தில் என்ன இடம் கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆர்டிகிள் 124 படி சுப்ரீம் கோர்ட் நீதிபதியை பார்லிமெண்ட்ல கொண்டு வரக்கூடிய தீர்மானம் மூலமாக நீக்கிறதுக்கான அதிகாரம் இருக்கு. அதே போல ஆர்டிகிள் 218 படி ஹைகோர்ட் இருக்கக்கூடிய ஜட்ஜுகளை நீக்குவதற்கான அதிகாரம் பார்லிமெண்ட்டுக்கு இருக்கு. அதற்கு என்ன ஃபர்ஸ்ட் செய்யணும் அப்படின்னா, எம்பிக்களுடைய கையெழுத்து. குறிப்பா செக்ஷன் 3 படி பார்த்தீங்கன்னா, ஒரு நீதிபதியை நீக்கணும் அப்படின்னா லோக்சபால 100 எம்பிக்கள் கையெழுத்து போடணும், ராஜ்யசபால பார்த்தீங்கன்னா 50 எம்பிக்கள் கையெழுத்து போடணும். இப்படியான கையெழுத்தை போட்டுட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதை சபாநாயகர் ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். இப்போ கையெழுத்து இயக்கத்தை லோக்சபால யார் ஆரம்பிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, என்சிபியோடைய எம்பியாக இருக்கக்கூடிய சையது ரூஹுல்லா மெஹ்தி அவர்கள் ஆரம்பிச்சிருக்கிறார். அதே போல ராஜ்யசபால கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பிச்சவங்க யாரும் பார்த்தீங்கன்னா சுயேட்சை எம்பியாக இருக்கக்கூடிய கபில் சிபல், இவர் தான் உச்சநீதிமன்றத்துடைய பார் அசோசியேஷனுடைய தலைவராக இருக்கக்கூடியவர். அப்ப இந்த 2 பேருமே தற்போது இந்தியா கூட்டணி கட்சி எம்பிகளுடைய கையெழுத்துக்களை வாங்கிட்டு இருக்காங்க. லோக்சபாவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமே 100 எம்பிக்கள் இருக்கிறாங்க. அப்ப ஈஸியாக இந்த தீர்மானத்தை கொண்டு வர முடியும். இன்னொரு பக்கம் ராஜ்யசபால இந்தியா கூட்டணிக்கு 85 எம்பிக்கள் இருக்கிறாங்க. ஆனால் தேவை என்பது 50 தான். அப்படின்றப்ப ஈஸியாக இந்த தீர்மானத்தையும் கொண்டு வர முடியும். சரி, கையெழுத்து வாங்கினதுக்கு பிறகு சபாநாயகரிடம் இதை ஒப்படைச்ச உடனே சபாநாயகர் ஒரு கமிட்டியை அமைச்சே ஆகணும். அந்த கமிட்டி ஏதோ தேர்தல் ஆணையத்தில் போற தனக்கு வேண்டிய ஆட்கள்லாம் நியமிச்சு தேர்தல் நடத்துறாங்களா, அந்த மாதிரிலாம் இருக்காது. அந்த கமிட்டியில் யார் இருக்கணும் அப்படின்னா உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி இருக்கணும், 2வது ஏதாவது ஹைகோர்ட்டுடைய தலைமை நீதிபதி இருக்கணும், 3வது ஒரு புகழ்பெற்ற நீதிபதி அந்த குழுவில் இருக்கணும். இந்த 3 பேர் கொண்ட கமிட்டியை சபாநாயகர் அமைப்பார். இந்த கமிட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குற்றம் சாட்டப்பட்ட அந்த நீதிபதிக்கு ஃபர்ஸ்ட் மெடிக்கல் டெஸ்ட் எடுப்பாங்க, அவர் மனநலம் சரியா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. 2வது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆதாரங்கள் சாட்சிகள் எல்லாத்தையுமே
விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த நீதிபதியை விசாரிக்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு வழக்கறிஞரையே இந்த கமிட்டி வந்து நியமனம் பண்ணும். இப்படியான அந்த நீதிபதியிட்ட விசாரணை பண்ண பிறகு அறிக்கையை சபாநாயகர்கிட்ட போய் கொடுப்பாங்க. அந்த அறிக்கையில் உண்மையிலே நீதிபதி மீது தவறு இல்லை, இது போலியான குற்றச்சாட்டு அப்படின்னா அந்த சபாநாயகர் அந்த அறிக்கையை டிஸ்மிஸ் பண்ணிடுவார். அதற்கு மேலே அந்த நீதிபதி மீது எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ஆனால் அந்த அறிக்கையில் வந்து நீதிபதி மீது குற்றச்சாட்டு உண்மைதான், அதை வந்து கண்டிப்பாக அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது ரெண்டு அவையிலையுமே விவாதத்திற்கு கொண்டு வரணும் சபாநாயகர். இப்படி விவாதத்துக்கு கொண்டு வந்தால் எப்படி நிறைவேற்றுறது அப்படின்றதற்கும் ஆர்டிகல் 124 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு நீதிபதியை நீக்கணும் அப்படின்னா 2/3 எம்பிக்களுடைய எண்ணிக்கை வந்து அந்த அவையில் இருக்கணும். 50% மேலே எம்பிக்களுடைய ஓட்டு வந்து கிடைக்கணும் அந்த நீதிபதிக்கு எதிராக. அப்போ தான் வந்து அந்த தீர்மானம் வந்து நிறைவேறும். அந்த தீர்மானம் நிறைவேறிய பிறகு பார்த்தீங்க அப்படின்னா உடனடியாக அது பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பி வைக்கப்படும். பிரசிடெண்ட் உடனடியாக அந்த நீதிபதியை நீக்குவார். இதுதான் சட்டம் சொல்லக்கூடிய வழியாக இருக்குது. சரி, இது வரைக்கும் ஏதாவது நீதிபதிகளுக்கு அப்படி ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு கேட்டால் 6 நீதிபதிகளுக்கு இந்தியாவில் சுதந்திரம் வாங்கினதுக்கு பிறகு வந்து நடந்திருக்கு. அந்த 6 நீதிபதிகளில் பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டுகள் வந்து 5 நீதிபதிகள் மீது ஊழல் குற்றச்சாட்டு, 1 நீதிபதி மீது பாலியல் குற்றச்சாட்டு இருக்குது. முதல்ல யார் மீது கொண்டு வரப்பட்டுச்சுன்னா 1993 உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்த வி ராமசுவாமிக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சு. ஆனால் அந்த தீர்மானம் வந்து தோல்வியில் முடிஞ்சிருச்சு. 2வது தீர்மானம் யாருக்கு எதிராக வந்துச்சு அப்படின்னா கல்கத்தாவுடைய ஹைகோர்ட் நீதிபதியாக இருந்த சௌமியா சென் 2011ஆம் ஆண்டு ஊழல் குற்றச்சாட்டு இவர் மீது வைக்கப்பட்டுச்சு. இந்த தீர்மானம் ராஜ்யசபாவில் வெற்றி பெறுது. லோக்சபாவில் இந்த தீர்மானம் கொண்டு வருவதற்கு ஒரு நாளுக்கு முன்பே இந்த சௌமித்ரா சென் என்ன பண்றாருன்னா தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போயிடுறாரு. அதே போல 3வது மத்திய பிரதேசத்துடைய ஹைகோர்ட் நீதிபதியாக இருந்த எஸ்.கே. கங்காலே 2015ஆம் ஆண்டு பாலியல் குற்றச்சாட்டு இவர் மீது வைக்கப்பட்டுச்சு. ஆனால் 2017 இந்த கமிட்டி வந்து இவர் மீது அந்த குற்றச்சாட்டு என்பது பொய் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாங்க. அதன் பின்பு தற்போது உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதியாக இருக்கக்கூடிய 2015 குஜராத்துடைய உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த ஜே.பி. பார்ட்டிவாலா இந்த இடஒதுக்கீடுனால தாங்க இந்தியா முன்னேறாமே இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை தெரிவித்தார். இவருக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வரப்படுது. ராஜ்யசபாவில் தீர்மானம் கொண்டு வரக்கூடிய அந்த ஒரு நாளுக்கு முன்பே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன கருத்துலேருந்து பின்வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்ட்டி அடித்தார் ஜே.பி. பார்ட்டிவாலா. அதே போல் ஆந்திராவுடைய ஹைகோர்ட் நீதிபதியாக இருந்த சி.வி. நாகார்ஜுனா 2017 இவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அதே போல் தலித் நீதிபதியை இவர் வந்து பழிவாங்கி விட்டார் அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்கப்படுது. 2 தீர்மானம் கொண்டு வர்றாங்க. ஆனால் அந்த 2 தீர்மானமே தோல்வியில் முடியுது. ஏன் அப்படின்னா கையெழுத்து போட்ட எம்பிக்கள் அனைவருமே நான் வந்து கையெழுத்து போடலை அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்கிட்டாங்க. அதனால தோல்வி அடைஞ்சிருது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக இருந்த தீபக் மிஸ்ரா 2018ஆம் ஆண்டு இவர் மீது அரசியல் சார்ந்த குற்றச்சாட்டு வைக்கப்படுது. இப்படியான குற்றச்சாட்டு வச்ச உடனே பார்த்தீங்கன்னா கையெழுத்தும் வாங்கி கொடுத்துட்றாங்க. ஆனால் அப்போது மாநிலங்களவையுடைய தலைவராக இருந்த வெங்கையா நாயுடு அவர்கள் எக்ஸ்போர்ட் கிட்ட கேட்டேன், அவங்கெல்லாம் இப்படிலாம் நடவடிக்கை எடுக்க முடியாது, இந்த குற்றச்சாட்டுகளை வந்து என்னால் எடுத்துக்கொள்ள முடியாது, அதனால் அந்த தீர்மானத்தை நான் கொண்டு வர முடியாது, நிராகரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிராகரிச்சிட்டாரு. இப்போ நான் அந்த 6 நீதிபதிகளுடைய பட்டியல் சொன்னேன்ல, இதில் 2 நீதிபதிகள் மட்டும்தான் 2014க்கு முன்பு உள்ளவர்கள். மற்ற அனைவருமே 4 நீதிபதிகள் மீதான குற்றச்சாட்டு என்பது பார்த்தீங்கன்னா மோடி ஆட்சியில் நடந்திருக்கு. தலைமை நீதிபதி மீதெல்லாம் குற்றச்சாட்டு வந்து வந்திருக்கு. தற்போது மீண்டும் 2024 சேகர்குமார் யாதவ் மீது இப்படியான தீர்மானத்தை இந்தியா கூட்டணி கட்சி எம்பிகள் கொண்டு வர்றாங்க. இப்போ இந்த 6 நீதிபதிகளை பார்க்கும்போது ஒன்று அவங்க ராஜினாமா பண்ணிடுறாங்க, அல்லது கருத்துக்களை பின்வாங்கிடுறாங்க, அல்லது அந்த தீர்மானங்கள் தோற்கடிக்கப்படுது, அல்லது அந்த தீர்மானத்தை சபாநாயகர் ஏற்றுக்கொள்ளாமல் போயிடுறாரு. ஆனால் இந்த தீர்மானங்களுக்கும் இந்த 6 பேர் இதுவரைக்கும் கொண்டு வந்திருக்காங்கல்ல நம்மளுடைய வரலாறுல, இந்த நீதிபதிகள் மீது குற்றச்சாட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெறுமன ஊழல் பாலியல் குற்றச்சாட்டு தான். ஆனால் தற்போது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்பது நீதிபதி பேசிய பேச்சு. ஒரு நீதிபதி அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி போட்டு மிதிக்கும் விதமாக வெளிப்படையாக நான் ஒரு மதத்துக்கு ஆதரவாக தான் சட்டம் செயல்படும் என்று வெளிப்படையாக சொல்லிட்டாரு. இன்னொரு மதத்தின் மீது வன்மத்தை கேட்கக்கூடிய அளவுக்கு பேசுகிறார். சிறுபான்மை மக்களுக்கு எதிரானது இந்த இந்தியா, உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக சொல்லி இருக்கக்கூடிய தகவல் என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. நாளடைவில் இப்படிலாம் நான் சொல்லவே இல்லை, அது உள்ளரங்கு கூட்டம் தான், ஏன்னா வெளியே வந்து தெரியாது, நான் இப்படிலாம் சொல்லவே இல்லை என்று இந்த நீதிபதி மறுக்கலாம். ஆனால் இதற்குமே ஒரு பாஜக எம்எல்ஏ ஆப்போசிட்டார். என்ன ஆப்பு அப்படின்னா, அந்த பாஜக எம்எல்ஏ வேறு யாரும் இல்லை, சாலப் மணி திரிபாதி. இவர் தன்னுடைய எக்ஸ்பக்கத்தில் இந்த நீதிபதி பேசின அந்த பேச்சை சுட்டி காட்டி இவர் சொன்னது சரிதான், இவர் சரியாக தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி மாட்டி விட்டுட்டாரு. இப்படி மாட்டி விட்டதுனால இதை நான் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி அவரால் பின்வாங்க முடியாது. அப்போ இதுவரைக்கும் நடந்த அந்த விவாதங்கள், அந்த தீர்மானங்கள் எல்லாமே ஊழல் என்ற அடிப்படையில் இருந்ததுனால இப்போது நடந்திருப்பது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு விஷயமா இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த நீதிபதி
தப்பவே முடியாது அப்படின்றதான் நம்மளுடைய பார்வையாக இருக்குது. ஆனால் இதில் தடையாக இருப்பது ஒரே ஒரு விஷயம்தான், ஓட்டெடுப்பு. 50% எம்பிக்களுடைய ஆதரவு என்பது இந்த நீதிபதிக்கு எதிராக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த நீதிபதிக்கு எதிராக பிரசிடென்ட் நடவடிக்கை எடுப்பார், இல்லைனா தீர்மானம் தோற்று போயிடும். அப்போ பாஜக அடிப்படையிலேயே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கிறதா, அடிப்படையிலே பாஜக இந்தியாவை இந்தியாவாக பார்க்கிறதா அல்லது இந்து நாடாக பார்க்கிறதா அப்படின்றத வெளிப்படையாக போட்டுடைக்கும் விதமாக இந்த நீதிபதியுடைய தீர்மானம் இருக்க போகிறது அப்படின்றதான் இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த தீர்மானத்தை பிஜேபி தோற்கடிக்கிறது என்றால் இது போன்ற நீதிபதிகளை இன்னும் அவர்கள் வெளிப்படையாக பேச வைப்பார்கள். அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி போட்டு மிதிக்கிறார்கள் என்ற அர்த்தம். அரசியலமைப்பு சட்டத்தை அவர்கள் இனிமேலும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ இந்த நீதிபதிக்கு எதிரான இந்த தீர்மானம் என்பது மோடிக்கு எதிராக வைக்கப்பட்ட ஒரு செக்காகவே பார்க்கப்படுது. ஏன்னா இந்த சமீபத்தில் நடந்த தேர்தலில், லோக்சபா தேர்தலில் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக இவங்க திருத்தம் பண்ணுவாங்க அப்படின்ற பிரச்சனையை ராகுல் காந்தி கிளப்பினால தான் மிகப்பெரிய தோல்வியை அவங்க சந்திச்சாங்க. அதனாலவே பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா தேர்தலாக இருக்கட்டும், ஹரியானா தேர்தலாக இருக்கட்டும், ஜார்க்கண்ட் தேர்தலாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே அரசியலமைப்பு சட்டத்தை நாங்கள் திருத்தம் பண்ண போகிறோம், மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலியாக பரப்புகிறாங்க. நாங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக பாஜக பிரச்சாரம் பண்ணுச்சு. மோடியே பார்த்தீங்க அப்படின்னா பதவியேற்பதற்கு முன்னாடி என்டிஏ எம்பிக்கள் கூட்டம் அது முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா அந்த நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தையே வணங்கினார், தொட்டு கும்பிட்டாரு. அப்போ உண்மையிலே உங்களுக்கு அக்கறை இருந்தா இந்த நீதிபதிக்கு எதிராக நீங்க ஓட்டு போட்டு அந்த நீதிபதியை சட்டப்படி நீக்கணும். ஆனா நீங்க ஓட்டு போடுவீங்களா? போட மாட்டீங்க. அப்ப இந்த நீதிபதியாலேயே உங்களுடைய இரட்டை முகம் மக்கள் மன்றத்தில் அம்பலப்பட போகுது அப்படின்றதான் யதார்த்த உண்மை. இது போன்ற நீதிபதிகள் கண்டிப்பாக பதவியில் இருந்தால் சாமானியனுக்கு நீதி என்பது ஒருபோதும் கிடைக்காது. இவர்கள் சொல்லக்கூடிய அந்த இந்துக்கள் அப்படின்றத யாருன்றதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்துக்களுக்கு ஆதரவாக நீதிபதி தீர்ப்பு கொடுப்பார் அப்படின்னோடனே நமக்கெல்லாம் ஆதரவாக கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்கள் யாரும் நினச்சிடக்கூடாது. அதில் அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் வேதங்கள் கடவுள்கள் இதெல்லாம் சொல்கிறோம், ஆனால் அவங்க முஸ்லீம்களை பாருங்கள் ஆடையும் மாடையும் அறுக்கிறாங்க அப்படின்றாங்க. அப்போ இங்கே இந்துக்களில் இருக்கக்கூடியவர்கள் பெரும்பான்மையானவர்கள் 97% பேர் ஆடு மாட்டுக்கறி சாப்பிடுவர்கள் தான். அப்போ இவர்களை அவர் இந்துக்களாக சொல்லவில்லை, ஆரிய பார்ப்பனர்களை தான் அவர் இந்துக்கள் என்று சொல்கிறார். ஏன்னா அவருடைய பார்வையை பொறுத்த வரைக்கும் மாமிசம் சாப்பிடாதவர்கள் தான் இந்துக்கள் அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக சொல்கிறதுனால இது ஒட்டுமொத்த இந்துக்களுக்கும் எதிராக இவர் பேசியிருக்கிறார் என்பதை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிறோம். இந்த நீதிபதி மீது நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டும் என்று ஒரு மக்கள் அனைவருமே குரல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய பார்வையாக இருக்குது. நன்றி.